நம்பர்ஸை இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்க, தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் அதாவது திமுக மட்டுமே 25.85% வாக்குகளை பெற்றிருக்கு. 21 தொகுதிகளில் அவங்க வந்து திமுக சின்னம் உள்ளிட்டவற்றில் நின்னாங்க. அவங்க பெற்றிருக்கக்கூடியது 25.85%, கிட்டத்தட்ட 26% வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. இரண்டாவது கட்சி எது? நாங்க தான் இரண்டாவது கட்சி பாஜக சொல்லுச்சே அப்படின்னா, இரண்டாவது கட்சி அதிமுக. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் 5 தொகுதிகள் வந்து தேமுதிக கொடுத்த போக கிட்டத்தட்ட தமிழகம் புதுவையில் 35 தொகுதிகளில் நின்னாங்க. அதுல கூட்டணி கட்சிகளும் அடங்கும். அதிமுக 20.46% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே போல அடுத்தது நம்ம பார்க்கிறோம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 10.78%, நியர்லி 11% நோக்கியதாக அவர்களுடைய வாக்குகள் அப்படின்றது இருக்கிறது. அதே போலதான் காங்கிரஸ் கட்சியும் 10.71 இருக்கிறது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 11% வாக்குகளை நோக்கியதாக அவர்களுடைய வாக்குகள் அப்படின்றது இருக்கிறது. மற்ற கட்சிகள் வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் வாக்குகளை பெற்றிருக்காங்க. தேமுதிக வந்து 1% கீழே இருந்தது 21 தேர்தலில், இப்போது 2.84%, 5 தொகுதிகளில் நின்னாங்களே அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடத்துல நின்னாலும் 3.5% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. சிபிஐ அவங்க 2 இடத்துல நின்னாங்க, அவங்க 2.35% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதனால அதிமுக 20% வாக்குகளை பெற்றிருக்கிறது, திமுக 26% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது இப்போது இருக்கக்கூடிய நிலவரம். தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 22, திமுக மற்றும் கூட்டணி கட்சி அப்படின்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 இடங்கள், ஏன்னா வந்து 39 அப்படின்ற அடிப்படையில் 9, அது இன்னொன்று புதுவையில் வந்துடும். விடுதலை சிறுத்தைகள் 2 இடத்துல இருந்தாங்க, பானை சின்னத்தில் இருந்தாங்க, 2மே அவர்கள் வெற்றி. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், அவங்களுக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களுக்கு 2, மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனி சின்னத்தில் நின்னாங்க, தீப்பெட்டி சின்னத்தில், அவங்களுக்கும் 1 கிடைத்திருக்கிறது. ஐயுஎம்எல் ஏணி சின்னத்தில் நின்னாங்க, அவங்களுக்கும் 1 கிடைத்திருக்கிறது. ஆகவே 39 தொகுதிகள், 39 தொகுதிகளுடைய தற்போதைய வாக்கு பதிவு சதவீதத்தினுடைய நிலவரத்தை பார்க்கிறோம். ஓகே, திரு சூர்யா அவர்கள்ட்ட. சூர்யா, இப்போ நம்பர் பார்க்குறீங்க, இந்த 11% வாக்குகளை பெறுவதற்கு தான் பாஜக எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ பெரிய கூட்டணியை கட்டமைச்சிச்சா? பிஜேபி இப்போ அதர்ஸில் வந்து எங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் சேர்த்து போடுங்க. இப்போ அதிமுகவோட தேமுதிகவை சேர்த்தீர்கள் என்றால் 23-24% வருகிறது. அதே மாதிரி பிஜேபி கூட நாங்கள் 23 இடங்களில் தான் எங்கள் தாமரை சின்னத்தில் நின்னோம். மீதி 16 இடங்களில் பாமக சின்னத்தில் நின்றுருக்காங்க, வாசன் அவர்கள் சின்னத்தில் நின்றுருக்காங்க. இந்த பெர்சன்டேஜ்லாம் போட்டால் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல. ஆகையால் இந்த 11% வாக்கு பாஜகவுக்கு என்பது 23 தொகுதிகளில் பெற்ற வாக்குகள். இதே அதிமுகவிற்கு 20% வாக்குகள் என்பது நீங்கள் சொன்னது போல 35 தொகுதிகளில் பெறப்பட்ட வாக்குகள். அப்போது இந்த கண்டெஸ்டட் ஓட் ஷேர் அப்படின்ற ஒரு ஃபிகர் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா தான் யார் வந்து அதிக வாக்குகள் போட்டியிட்ட தொகுதிகளின் அடிப்படையில் வென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக, இப்போ சத்யன் அண்ணா சொன்ன மாதிரி திமுக வந்து கடந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் 4 லட்சம் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. இன்று அவர்களுடைய தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி அவர்களே 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிகப்படியான வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலெல்லாம் 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றாங்க. இந்த முறை அந்த அளவுக்கான வெற்றி சதவீதம் இல்லை. இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகள் டிவைடடாக இருந்ததுனால திமுகவிற்கு நேச்சுரலாக அந்த வெற்றி கிடைத்து விட்டதே தவிர, இது வந்து அவர்கள் ஆட்சிக்கான கிடைத்த வெற்றி, அவர்கள் சாதனைகளுக்கான கிடைத்த வெற்றி அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமான்றது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.
ஆப்போசிஷன் ஃபுல்லாக டிவைட் ஆனதுனால அவர்கள் கூட்டணி அப்படியே தக்க வைத்து கொண்டதுனால் இல்லை இது மும்முனை போட்டியாக இருந்ததால கிடைச்ச வளர்ச்சின்னு பார்க்கணுமா இல்லை அண்ணாமலையுடைய செல்வாக்கும் இதுக்கு காரணம்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, எல்லாமே காரணம் தான். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து முதல் காரணம், அவர்களுடைய ஆட்சி. அண்ணாமலை அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே வந்து தலைவராக மிக சிறப்பாக செயல்படுத்தி பிஜேபி கட்சியை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்தார். இப்போது இந்த வாக்குகள் இது எல்லாத்தையும் நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா கூட கடந்த 2 ஆண்டுகளில் மெயின் ஸ்ட்ரீமில் திமுகவினுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் உடனடியாக எடுத்து பேசி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹெச்ஆர்என்சியில் பிரச்சனைனா போராட்டம், இபியில் பிரச்சனைனா போராட்டம், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சியாக எதிரில் இருக்கக்கூடிய கட்சியாக எவ்வளோ நல்லா செயல்பட முடியுமோ அதை செஞ்சிருக்காரு. அதற்கான ரிசல்ட்டும் தான் அதில் தெரிஞ்சிருக்கு. குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் 2 தொகுதிகளில் நாங்கள் வந்து 2வது இடத்திற்கு வந்திருக்கோம், மதுரையில் 2வது வந்திருக்கோம், கோயம்புத்தூரில் 2வது வந்திருக்கோம். அந்த மாதிரி பெருநகரங்களில் நாங்கள் 2வது இடத்திற்கு மிக அதிகமான வாக்குகளை பெற்று வந்திருக்கிறோம் என்றால் தமிழகத்தில் எங்களுக்கான இடம் வந்து கிடைத்து விட்டது. அதை வைத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய மெசேஜ். இனியன் ராபர்ட், பாஜக வந்து நோட்டா கட்சி அப்படின்லாம் ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் பெற்றதும் பாஜக பெற்றதும் ஒரே நம்பரா இருக்கு. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு நேத்துக்கிறீங்களா? இல்லை, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து வாங்கின வாக்கு சதவீதம் 5%. அன்னைக்கு பிஜேபிக்கு 0.50%, 0.50 தான் % இருந்தது. இன்னைக்கு 10% இருந்ததுக்கு காரணம் பிஜேபி அல்ல, பிஜேபியுடன் இருந்த மற்ற கட்சிகள்ன்றதை அவங்க மறந்துட்டு பேசுறாங்க. காங்கிரஸ்க்கு 5% வாக்கு வங்கியிலிருந்து பார்க்கணும், பிஜேபிக்கு 0.5 பார்க்கணும். அப்போ உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி 4% தமிழ்நாட்டில் இருக்கு ஏற்கனவே. இங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.